இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தெற்குமண் பகுதியை சேர்ந்தவர் கார்த்திக். இவர் மின்சார வாரியத்தில் வேலை பார்த்து வருகிறார். இவருடைய மனைவி பெயர் ஸ்ருதி. 6 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடந்திருக்கிறது. கோவை மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையத்தை சேர்ந்தவர் ஸ்ருதி. கடந்த 21ஆம் தேதி ஸ்ருதி தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். ஆனால் தற்கொலைக்கு முன்பு வாட்ஸ்அப் ஆடியோ ஒன்றில் பேசி அதை தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அதில், அம்மா, என்னுடைய மாமியார் அம்மா வீட்டில் விட்டுவிட வேண்டும் என்று அடிக்கடி சொல்கிறாங்க. அப்படி வாளா வெட்டியாக உங்களுடைய வீட்டில் வந்து உட்கார எனக்கு விருப்பமில்லை. அதைவிட இங்கு இருப்பது எவ்வளவோ மேல். அவருக்கும், அதாவது கணவருக்கும் எனக்கும் இந்த நாள் வரை எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை. எல்லா பிரச்சனையும் மாமியாரால் தான் வருது. கணவருடன் நான் வெளியே செல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கணவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் நான் சாப்பிடணுமாம். என்னுடைய கணவர் பக்கத்தில் நான் உட்காரக்கூடாது. அவர் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடக்கூடாது. எச்சில் தட்டி எடுத்து சாப்பிடணும். இப்படியெல்லாம் என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க. சாரிம்மா என்றெல்லாம் அந்த ஆடியோவில் கண்ணீர் விட்டு பேசியிருந்தார். இதனையடுத்து ஸ்ருதியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் கணவர் கார்த்திக், மாமியார் செண்பகவல்லி மற்றும் சில உறவினர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. ஆனால் அதற்குள் ஸ்ருதியின் ஆடியோ தமிழகமெங்கும் பரவி பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்தது. இதனால் கடந்த 23ஆம் தேதி வீட்டில் இருந்த செண்பகவல்லி கைதுக்கு பயந்து திடீரென விஷத்தை கொடுத்துவிட்டு மயங்கி விழுந்தார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த கார்த்திக் மற்றும் உறவினர்கள் செண்பகவல்லியை மீட்டு ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு அவருக்கு ஆபத்தான நிலைமையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. ஆனால் மாமியார் செண்பகவல்லி நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டார். இது தொடர்பான விசாரணையும் போலீசார் நடத்தி வருகிறார்கள். புது மணப்பெண் தற்கொலை செய்த சோக சுவடு மறைவதற்குள் அவருடைய இறப்புக்கு முக்கிய காரணமான குற்றம் சாட்டப்பட்ட மாமியாரும் விஷம் குடித்து உயிரிழந்த சம்பவம் கன்னியாகுமரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.